எக்ஸைஸ் 2.8ல ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரெப்ரசென்ட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் த சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் என்ன சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் எத்தனை நம்பர் வேணாலும் எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு 10 பவரில், ஸோ எத்தனை நம்பர்ஸுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் 10 பவரில் வந்துட்டு அந்த நம்பர் எழுதணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், நம்மளுக்கு என்ன இருக்குது, இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொன்னோம், 5க்கு அப்புறம், அதாவது இப்போ ஏதாவது ஒரு நம்பர் இருக்குன்னா இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கணும் அர்த்தம். ஸோ இப்போ எத்தனை நம்பர்ஸ் போதுன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வரத்துக்கு என்ன ஆகுது, மொத்தம் 11 நம்பர்ஸ் போகுதா? அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும் அப்படின்னா 10 பவர் 11, ஓகேவா? ஸோ இந்த சைடுனா பாசிட்டிவ். ஸோ நம்மளுக்கே தெரியும்ல, ஒரு லைனில் இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவா. ஸோ அப்போ இதுவே வந்துட்டு அங்கிட்டே இங்கேருந்து இப்படி வருது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னது, நெகட்டிவ் சிம்பிளில் வரும், ஓகேவா? ஸோ இங்கேருந்து போகிறப்போ இங்கேருந்து வருது அப்படின்னா அது பாசிட்டிவ் சிம்பிள். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி பாயிண்ட் வரணும், ஸோ இங்கே இருக்க பாயிண்ட்டு, ஸோ எத்தனை நம்பர் தாண்டி போகுது, ஃபஸ்ட் நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கிறதுக்கு 1 2 3. ஸோ அப்போ 3 நம்பர் தள்ளி வருதா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், இன்டூ 10 பவர் 3 அப்படின்னு எழுதிக்கலாம், ஓகேவா? சாரி, இந்த இடத்துல சம் போட விட்டுட்டேன். ஸோ அப்போ என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 5.6943. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ் இருந்தால் அது தேவை கிடையாது, ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆன்சர், 5.6943 அப்படிங்கிறது ஆன்சர், இன்டூ 10 பவர் 11, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது, இந்த நம்பர் வந்துட்டு 3 நம்பர் தள்ளி இங்கே போகுது, ஸோ அப்போ 10 பவர் 3, ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் வந்துட்டு என்னது 2.00057. ஸோ இங்கே 0 போடல, ஏன் இங்கே 0 போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் தான், அந்த ஜீரோஸ் தான் லாஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா போட தேவையில்லை. சப்போஸ் நடுவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போ இங்கேருந்து இந்த இடத்துக்கு வருது, ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்னது, மைனஸ், ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை நம்பர்ஸ், 1 2 3 4 5 6 7, ஓகேவா? ஸோ அப்போ இன்டூ 10 பவர் -7. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்னது 6.0, ஓகேவா? ஒரு இதில் எப்படி போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேருந்து வருது, ஸோ எத்தனை நம்பர்ஸ் தள்ளி வருது, 1 2 3 4. ஸோ 4 நம்பர்ஸ்க்கு அப்புறம் வருதா, அப்போ 10 பவர் 4. ஸோ இங்கிட்டேருந்து வர்றதுனால என்னது -4. ஸோ நம்பர் என்னது 9.1234 1 2 3 4 5, அதுக்கப்புறம் 5 ஜீரோஸ் போட்டு 2, ஓகேவா? ஸோ ஏன்னா நம்பரில் முடியுது, அதனால் அந்த ஜீரோஸ் எடுத்துக்கிறோம். இங்கே நம்பர்லாம் முடியல, வெறும் ஜீரோஸ் தான் இருக்குது, அதனால் தேவை கிடையாது, ஓகேவா? புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.